கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். லாபமோ நஷ்டமோ எடுத்த கமிட்மெண்ட்ல ரூத்தா சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம் அவர். என்னை காண்கின்ற தேவன் நீ, எங்கள் ஜீவனில் நீ, என்னை காண்கின்ற தேவன் நீ, எங்கள் இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, யாரை போல இருக்கிறாய் சிந்தித்துப்பார். நீ யாரை போல இருக்கிறாய் சிந்தித்துப்பார். சிந்திக்கணும். ஆமென். நீ யாரை போல இருக்கிறாய். நம்ம யாரோ ஒருத்தரை போல இருக்கிறோம் என்பது உண்மை. உண்மையா இல்லையா? யாரோ ஒருத்தரை போல நம்ம இருக்கிறோம். வேதத்தில் இருக்கிற சில பரிசுத்தவான்களை போல நாம் இருக்கிறோம். இல்லாவிட்டால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய அண்ணன் தம்பி மாதிரி, இல்லாட்ட அண்ணன் மாமா மாமியார், யாரோ ஒருத்தரை மாதிரி நம்ம இருக்கிறோம். சொல்லியிருக்கிறாங்க. யாரோ சொல்லியிருக்கிறாங்களா? கட்டாயம் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று உங்களுடைய முக ரூபத்தை பார்த்து சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய ஐட்டை பார்த்து சொல்லியிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் மாதிரி இருக்கிறீங்கன்னு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் இருக்குது. என்னுடைய அண்ணன் ஒரு இடத்துல வேலை செய்துட்ருக்காரு. நான் இப்போ படிச்சுட்ருக்கேன். அவர் வேலை செய்தவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஏதோ ஒரு வேலை செய்துட்டு இருந்தார். அவர் அங்கே வேலை செய்கிற நேரத்தில் என்ன செய்தார், வீட்டுக்கோ காஃபி குடிக்கோ எதுக்கோ போயிட்டார். அவர் அந்த இடத்த விட்டு போனார். நான் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிறேன், சைக்கிள்லேயும் ஏதோ நடந்து போகிறேன். அவங்க சொல்கிறாங்க, இப்போ தானே போனார், திரும்பி வந்துட்டாருன்றாங்க. ஏன்னா என்னுடைய பெரிய அண்ணனும் நானும் பார்க்க ஏறக்குறைய ஒரே மாதிரி இருப்போம். நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன், அவ்வளோதான். சரி, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு புரியல. அவங்களும் கன்ஃபியூஸ் ஆனாங்க. அப்போ நான் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, நம்ம அண்ணன் இந்த பக்கம் போயிருப்பார் போல இருக்குது. அவர் வேறு ட்ரெஸ்ஸில் போனார், நான் வேறு ட்ரெஸ்ஸில் போனேன். அதனால் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு ஒரு முறை, இது எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் அப்போ தான் சிங்கப்பூர்லேருந்து வந்து கொஞ்ச நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், 1 இயர் என்னவோ. அப்போ எனக்கு வயசு 29. இப்போல்லாம் எவ்வளோன்னு கேட்காதீங்க. அப்போ எனக்கு வயசு எப்போ 29. நல்ல அந்த காலத்து ஸ்டைலில் முடியெல்லாம் நல்லா அழகாக வச்சு, ஏதோ ஒரு குளிர் நேரம் ஒரு ஸ்வெட்டர் போட்டுட்டு அந்த தேக்கா மார்க்கெட்டுக்கு நான் ரொம்ப போனதே இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் நிறைய நம்முடைய ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. போனதே இல்லை. நான் விறுவிறுன்னு வேகமாக போகிறேன். ஒருத்தன் சொல்கிறான், ஏடா கமலாசன் போகிறான்றான்.
ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் நம்ம மூஞ்சம் அவருடைய முகம் எப்படி நமக்கு தெரியல. என்ன அவன் பார்த்து அவனுக்கு கண்ணு சரியாக இருந்துச்சா சரியில்லையா அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷம், நம்மளை பார்த்து என்ன வேற யாராவது ஒரு முகத்தை சொல்லாமல் ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கிற ஒரு நடிகனை பார்த்து சொன்னது. வேற யாரும் சில நடிகர்லாம் இருக்காங்கல்ல, என்ன கருப்பா உருண்டையா குள்ளமா அவங்கள மாதிரி சொல்லாமல் சரி ஓகே ஒரு சந்தோஷம். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ யார மாதிரி இருக்கிற சிந்திச்சுப்பார். ஒருவேளை நீ சூப்பராக ஒரு நடிகரை மாதிரி இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. மகனே நீ யார மாதிரி இருக்கிற, மகளே நீ யார மாதிரி இருக்கிற சிந்திச்சுப்பார். சில பைபிள் கேரக்டரை நாம் சிந்திக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சிந்திக்கலாமா வேண்டாமா? தியானிக்க போகிறோம். யோவான் 13வது அதிகாரம் 23வது வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது? அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். ஒரு நெருக்கடி நேரம், இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் கொஞ்சம் துவண்டு போய் இருந்திருக்கலாம். நிறைய காரியங்களை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லணும்னு ஆசை, சொல்ல முடியலை. அவர் மனதிலேயே வேதனைகள் துக்கங்கள். அப்பொழுது ஒரு மனுஷன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ரொம்ப நல்லா இருந்தது. இதில் 2 பேருக்குமே ஆறுதல், 2 பேருக்குமே ஆறுதல். யோவானுக்கும் ஆறுதல், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருப்பது. இயேசுவுக்கும் ஆறுதல், அவருடைய மார்பிலே ஒருவன் சாய்ந்திருப்பது அவருக்கும் ஒரு கம்ஃபர்ட். என்ன, ஏதோ ஒரு ஸ்டடி நான் படித்தேன், கொஞ்சம் படித்தேன், ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலை. குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய அக்கா தங்கச்சிகளை கட்டி படிக்கிறதுல ஒரு நல்லது, அவங்களுடைய மனசுக்கு, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு ஒரு அந்த கம்ஃபர்ட். அந்த ஒரு குழந்தைய நம்ம கட்டி படிக்கிறோம் பாருங்க, அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அம்மா கட்டி படித்தா அந்த குழந்தை என்ன செய்யுது? அழைய நிறுத்திடுது. அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, ஏதோ ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ நண்பர்கள் என்ன செய்வாங்க? கட்டி பிடிப்பாங்க. என்ன கட்டி பிடிப்பாங்க. ஸோ ஆண்டவர் மேலே அவன் விழுந்து அவர் மார்பில் அவன் சாய்ந்து இருக்கிறது இயேசுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என் மார்பில் எனக்காக ஒரு சீஷன் இருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு சீஷன் அவரை காட்டி கொடுக்க போகிறான். அவனுக்குள்ள பிசாசு நுழைஞ்சிருச்சு. அவனுக்குள்ள என்ன நுழைஞ்சிருச்சு? பிசாசு நுழைஞ்சிருச்சு. ஒரே இடம், ஒரே டைனிங் டேபிள். ஒருத்தன் பிசாசு நுழைந்து இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான். என்னெல்லாம் நடக்க போகுது இயேசுவுக்கு தெரியும். அவன் என்னை காட்டி கொடுப்பான். அவனுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய பேர். ஏசாமி காட்டி கொடுத்தவன். இந்த அவனுக்கு 30 வெள்ளிக்காசு. ஏசாமி பிடிச்சிட்டோம். அவனுக்கு 30 வெள்ளிக்காசு. இப்போ ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த 30 வெள்ளிக்காசு ஒரு $50,000 இருக்குமோ, $100,000 இருக்குமோ எனக்கு தெரியல. ஒரு பெரிய பெரிய அமௌண்ட். அது ஒரு நாள் சம்பளமாக இருக்காது. ஒரு வருஷ சம்பளமாக இருக்கலாம், இல்லாட்டால் 5 வருஷ சம்பளமாக இருக்கலாம். என்ன, ஒரு நாள் சம்பளத்துக்காக அவன் இயேசுவாமியை காட்டி கொடுக்கறது அவ்வளோ துணிய மாட்டான். என்ன, துணிய மாட்டான். அப்போ ஆண்டவரை அவன் காட்டி கொடுக்குறான். அவன் கையில் பணம் வரப்போகுது, அவன் சந்தோஷப்பட போகிறான். ஆண்டவருக்கு திரும்பவும் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் செய்த தவற்றை நினைத்து அவன் உள்ளம் உடைய போகிறான். அவனுடைய இருதயம் உடைந்து, ஒரு நல்லவரை காட்டி கொடுத்துட்டேனே, ஒரு அற்புதமான என்னை நேசித்த கலங்கமில்லாத தாயை போல என்னை நேசித்த ஒருவரை நான் காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி அவன் துடிக்க போறான். ஆண்டவருக்கு தெரியுது. அவன் போய் தன்னுடைய குற்ற மனசாட்சி நிமித்தமாய் தற்கொலை செய்து கொண்டு அழிய போகிறான். ஆண்டவருக்கு தெரியுதுன்னு, அவனுடைய முடிவு ஆண்டவருக்கு தெரியுது. ஆனால் அவனுக்கு அந்த முடிவு தெரியல. அவன் என்னத்தை நினச்சி ஆண்டவரை காட்டி கொடுத்தானோ, என்னத்தை நினச்சி தெரியல. பாவம், பரிதாபமாக இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ இயேசுவின் மார்பிலே ஒருவன் சாய்ந்திருக்கிறான். இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது இயேசாமி நினச்சிருப்பார். அதனால தான் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அதோ உன் தாய், அதோ உன் மகன்.
அவனை பற்றி ஆண்டவருக்கு தெரியுது, இவன் ரொம்ப நல்லவன், என் மேலே எவ்வளோ அன்பா என் மேலே சாஞ்சிருக்கிறான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவனுக்கு, என்ன நான் போகிற பாதை அவனுக்கு தெரியல, என்னை சிலுவையில் அறைய போகிறாங்க, என்னை வேதனைப்படுத்த போகிறாங்க, என்னை என்னென்னமோ செய்ய போகிறாங்க. அவனை குறித்தும் ஆண்டவர் யோசிக்கிறார். சிலுவை மரத்தில் நான் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா சீஷரனை விட்டுட்டு ஓட போகிறாங்க, ஒருவன் மட்டும்தான் என் கூட இருக்க போகிறான். யார் அது? யோவான். ஒருவன் மட்டும்தான் என் கூட இருக்க போகிறான். அவனிடத்தில் என் தாயை ஒப்பு கொடுக்க போகிறேன். அவன் இந்த ஊழியத்தை எனக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இந்த ஊழியத்தை செய்ய போகிறான். திரும்ப ஒரு நாள் நான் அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறேன், அவனை சந்திக்க போகிறேன், வெளிப்படுத்தின விசேஷத்தை அவனுக்கு நான் தரப்போகிறேன். உலகத்தினுடைய சகல ரகசியங்களையும் என் மார்பிலே சாய்ந்திருக்கிறானே, இவனுக்கு நான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி அவனையும் ஆண்டவர் அறிந்து அவனுடைய பாதையும் ஆண்டவர் பார்க்கிறார். 2 பேருடைய முடிவும் ஆண்டவருக்கு தெரியுது. என்ன? ஸோ இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீ இயேசுவின் மார்பில் இருக்கிற யோவானா, இயேசுவை காட்டி கொடுக்கிற யூதாஸ் காரியத்தான், நீ யாரா இருக்கிற? தயவுசெய்து சிந்தித்து பார். என்ன? முடிவு நிச்சயம். யோவானா இருந்தால் உனக்கு வெளிப்பாடு, யூதாஸா இருந்தால் உனக்கு மரணம், இல்லாவிட்டால் அழிவு, இல்லாட்டா ஆபத்து. ஸோ சாய்ஸ் இஸ் இன் யுவர் ஹேண்ட். விளங்குதா உங்களுக்கு? தயவு செய்து சிந்தித்து பார், தயவு செய்து சிந்தித்து பார். இயேசுவின் மார்பில் இருந்தா அவர் முகத்தை பாரு, அவருடைய பிரசன்னத்தில், ஜெபத்தில், ஆராதனையில், ஊழியத்தில், தேவ சமூகத்தில், தேவனை ஆராதிப்பதில், அதில் நீ நேரத்தை செலவழிப்பு. அதுதான் அவருடைய முகத்தை பார்ப்பது, அதுதான் அவருடைய முகத்தை பார்ப்பது. நீ யூதாஸா இருந்தா ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல கூடி கூடி நீ பேசுவே. ஆண்டவரை விட்டு தூர போய் ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிற காரியங்களில் நீ ஈடுபடுவே. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தில் நீ ஈடுபட மாட்டேன். யூதாசுக்குள்ளாய் பிசாசு நுழைந்தான். அவன் போறான், யார் ஆண்டவரை வெறுக்கிறாங்களோ அவங்கள தேடி போறான், யார் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுறாங்களோ அவங்கள தேடி போறான், அவங்களோடு கூட பேசலாம், அவங்களுடைய வெள்ளி காசுக்கு ஆசைப்படுறான். என்ன? அவங்களுடைய உறவுக்காக ஓடுறான். எனக்கு அன்பானவர்களே, நாம இப்பவே நம்ம நிதானிக்கலாம். ரைட் நவ் நம்ம நிதானிக்கலாம். நான் தேவனோடு இருக்கிறேனா, நான் ஜெபத்தில் இருக்கிறேனா, நான் பரிசுத்தத்தில் இருக்கிறேனா, நான் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தில் இருக்கிறேனா, நான் அங்கே ஓடிட்டு இருக்கிறேன், அங்கே ஓடிட்டு இருக்கிறேன், அங்கே ஓடிட்டு இருக்கிறேன், அவங்கக்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசுகிறேன். ஆண்டவரை காட்டி கொடுத்த அந்த யூதாஸோடு அவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க? இயேசுவை குறித்து கேவலமாக பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்களா? பேசியிருப்பாங்க தானே. இயேசுடைய இருதயத்தை உடைக்கிற மாதிரி நடந்திருப்பாங்களா? நடந்திருக்க மாட்டாங்களா? ஸோ இப்போவே நமக்கு தெரியும், நம்ம யோவானை போல இயேசுவின் மார்பிலே இருக்கிறோமா, யூதாஸ் காரியத்தோடைய வழியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிறோமா? இட் இஸ் நாட் ஒன் டே டிசிஷன். இது ஐ திங்க் மேபி 3 months ஆர் 6 months, எவ்வளோ நாளோ தெரியல. யூதாஸ் காரியத்தை அவர்களோடு கூட நட்பு வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஆதியிலே இயேசுவின் மேல் இருந்த அன்பை இழந்து, இயேசுவை பின்பற்றும் பொழுது இயேசுவை நேசித்து தான் பின்பற்றினான். உண்மையா? இயேசுவை நேசித்து தான் பின்பற்றினான். சம்வேர் இயேசுவை விட அவனுக்கு பணம் முக்கியமா போயிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துல இயேசுவை விட, சீஷர்களுடைய ஐக்கியத்தை விட பேதுரு, யோவான், யாக்கோப்பு, அந்திரேயா, பிலிப்பு, பர்தலேமு, என்ன இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட எங்கேயோ அவன் வழி தவறிட்டான். ஆமென். தயவுசெய்து யோசிங்க, இயேசுவோடு நடந்த யூதாசே வழி தவறும் பொழுது நீயும் நானும் தவற எவ்வளவு நேரம் ஆகும்? தயவுசெய்து யோசிங்க.
இயேசுவோடு நடந்தவன், இயேசுவை பார்த்தவன், இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தவன், தேவகுமாரன் கடல் மேல் நடந்ததை பார்த்தான், காற்றையும் புயலையும் அதட்டினதை பார்த்தான், குஷ்டரோகியினுடைய சரீரம், அழுகி போன சரீரம் அப்படியே சுகமாகிறதை பார்த்தான். இயேசுவோடு அவருடைய அற்புதத்தை, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினதை பார்த்த அவன் அந்த ஐக்கியத்தை விட்டு, அந்த சீஷருடைய ஐக்கியம், அந்த இயேசுவின் மார்பை விட்டு கொஞ்சம் விலகினவனே பிசாசு அள்ளிட்டு போயிட்டானே. நீ யார மாதிரி இருக்கிற யோசித்து பார். இல்லாட்ட எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிற, எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்க? இயேசுவின் மார்பிலே இருக்கணும்னா அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இயேசுவின் மார்பிலே இருக்கணும்னா அவரோடு கூட இருக்கிறவர்களுடைய ஐக்கியம் முக்கியம். இயேசை விட்டு விலகணும்னா அந்த ஐக்கியம் உன்னை அழிச்சிடும். தயவு செய்து யாரை போல நான் இருக்கிறேன் சிந்திங்க, சிந்திங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் அவங்களோடு கூட பேசுறதுனால, அந்த அந்த ஆட்களோடு கூட பேசுறதுனால, அவங்களோடு கூட பழகிறதுனால எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, ஐ கேன் ஹேண்டில். யூதாஸே ஹேண்டில் பண்ணலன்னா நீ எங்கேருந்து ஹேண்டில் பண்ண போற? ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டவர் ஒரு அற்பமான மனுஷனை தான் பக்கத்தில் உட்கார வச்சு, ஒரு அற்பமான ஒரு மனிதனை, ஒரு வழிவி போகிற இருதயம் உள்ள ஒரு மனிதன் ஆண்டவர் அப்போஸ்தலனா தெரிந்தெடுப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை. தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்ற உன்னதமான 12 பேர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ யாரை போல இருக்கிற? தயவுசெய்து சிந்திங்க. ஏதோ ஒரு ரூட் எடுத்துட்டீங்களா, இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. கம் பேக். Come back to the inner circle. ஆண்டவரோடு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், சபையோடு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். எப்பவுமே நான் சொல்றேன், பாஸ்டரோடு கூட இருக்கிற சபை மூப்பர்களோடு உனக்கு கனெக்ஷன் இல்லை, இந்த கனெக்ஷன் உனக்கு பிடிக்கல அப்படின்னாலே somewhere you are going away. ஆமென். அதுதான், இதுதான் இயேசுவோடு, இயேசு அவரோடு, அவருடைய சீஷரோடு உனக்கு ஐக்கியம். எங்கேயோ யூதாசே, எங்கேயோ நீ போயிட்ட. அதே தான் சபையில் நடக்கும், குடும்பத்தில் அதே தான் நடக்கும். என்ன, அந்த தலைவன் இயேசு நிற்கிற இடத்தில் நான் நிற்கிறேன், என்னோடு கூட சபையில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ், லீடர்ஸ். ஸோ யாராவது நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா, எஸ் யூ கேன் கோ, பட் சிந்திக்கணும், சிந்திக்கணும். ஆமென். நம்ம சிந்திக்கணும். இயேசுவோடு இருக்கிறோமா, சபையோடு இருக்கிறோமா? யூதாஸ் காரியத்தை தள்ளாடிட்டானா நீங்களும் நானும் தள்ளாட எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமென். ஆகவே தான் சபை பிள்ளைகள் எப்பொழுதுமே சபையோடு ஐக்கியம் வைக்கணும். சிலர்லாம் ஊரை சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு நாளில் அவங்க யூதாஸ் காரியத்தை போல மாறுவாங்க. எந்த சபையோ, உனக்குன்னு ஒரு சபை இருக்கா, உனக்குன்னு ஒரு ஊழியக்காரன் இருக்கான்னா அவங்களோட அட்டாச்சாக இருக்கணும். நான் யாரோடையும் அட்டாச்சாக இல்லை அப்படின்னா, ஒரு அட்டாச் ஆகாமல் ஒரு 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 இணைக்கப்படாத ஒரு இது, இங்கே இந்த சேரெல்லாம் இணைக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன், ஒரு சேர் இணைக்கப்படலை, யாராவது ஒரு தூக்கி உட்காருவாங்கல்ல. என்ன, இணைக்கப்பட்டிருக்கணும், இணைக்கப்பட்டிருக்கணும். ஆமென். யாரெல்லாம் இணைக்கப்படலையோ பிசாசு உங்களை ரொம்ப எளிதாய் கவ்வி கொண்டு போவான். நிறைய பேரை பார்த்துட்டேன், எவ்வளோ நல்ல நல்ல ஆட்கள், எவ்வளோ ஆசீர்வாதமானவர்கள், யூதாசை போல மாறிட்டாங்க. இன்னைக்கு சபையே உன்னோடு கூட ஆண்டவர் பேசுறாரு. நீ யோவானை போல் ஆண்டவருடைய மார்பிலே இருக்க விரும்பணும்னா இயேசுவின் சத்தத்தை தான் கேட்கணும், இயேசுவின் சத்தத்தை தான் கேட்கணும். ஆசாரியன் சத்தத்தை கேட்கக்கூடாது. அந்த
அந்த ஆசாரியர்கள், அந்த மத தலைவர்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடாது. அவங்க சொல்றாங்க ஏசாமி பிசாசு பிடித்தவன். தாவீது இந்த பேதுரு சொல்றார், ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர்தான் கிறிஸ்து, யாரிடத்தில் போவோம்? உம்மிடத்தில் வேத வசனங்கள் உண்டே. என்ன? மறுரூப மலையில பேதுரு, யாக்கோபு, யோவான் இயேசுவை நேசித்தவர்கள் மறுரூப மலையில தேவனுடைய மகிமையை பார்க்கிறாங்க. அப்படிப்பட்ட இயேசுவை இன்னொருத்தன் சொல்றான், அவர் பிசாசு பிடித்தவர், அவர் லேகியோன் பிடித்தவர். இயேசுவையே அப்படி சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆகவே தான் நம்ம எப்பவுமே இயேசு கிறிஸ்துனுடைய சத்தத்தை கேட்கிற காது இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அந்த காதை ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் மனுஷங்க சத்தத்தை கேட்டேன்னா என்னைக்கோ ஊழியத்தை விட்டு ஓடி இருப்பேன். மனுஷங்களுடைய ஆலோசனை நான் கேட்டிருந்தேன்னா இந்த ஊழியம் நின்று இருக்காது. நின்று இருக்காது. எனக்கு ஆண்டவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற கிருபையை கொடுத்தார். சாதாரணத்தை என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்தாலும் I wait on the Lord. I wait upon the Lord. Just hear his voice. அவர் ஒன்று சொல்லலை அப்படின்னா நான் செய்ய மாட்டேன். நான் எதுக்கு செய்யணும்? அவர் எனக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா செய்யாம இருக்க மாட்டேன். ஆமீன், அல்லேலூயா. அதுதான் என்னுடைய நான் மனுஷங்க சத்தத்தை நான் கேட்டேன்னா எங்கேயாவது ஓடலாம். ஆண்டு ரொம்ப அழகா சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன செய்யும்? செவி கொடுக்கும். நீ யாருடைய சத்தத்தை கேட்கிற? ஊழியக்காரனுடைய சத்தத்தை கேள், பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேள், இயேசு கிறிஸ்துனுடைய சத்தத்தை கேள். அப்பொழுது இயேசுவின் மார்பிலே இருப்ப. மனுஷனுடைய சத்தம் ரொம்ப ஞானமா இருக்கும், ரொம்ப ஞானமா பேசுவாங்க, ரொம்ப ப்ரூவ் பண்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டான் யூதாஸ். 30 வெள்ளிக்காசனுடைய சத்தம் என்ன கிளு கிளு கிளுன்னு அந்த சத்தம் கேட்டுச்சு. 30 வெள்ளிக்காசு. பேரம் நல்லா போச்சுது. ஐயோ, நீ யாரை போல இருக்கிறாய்? இன்னைக்கு நம்ம மாறணும். நம்ம எல்லாருக்குள்ளுமே சில ரூட்ஸ், சில வழிகள் இருக்கும். அது யூதாசை போல நம்மை கொண்டு போகிற வழிகள் இருக்கும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த வழிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. நீ இயேசுவின் மார்பிலே இருக்கணுமா, இல்லாட்டா யூதாசை போல மாறணுமா? உனக்கு ரெவலேஷன் வேணுமா, இல்லாட்டா அவனுடைய லைஃப்பை நீ அழிச்சு கொள்ளணுமா? நீ தான் டிசைட் பண்ணணும். நீ தான் டிசைட் பண்ணணும். ஒருவரோடு பேசும் பொழுது உனக்கு சபைக்கு வரக்கூடிய ஆசை அதிகரிக்குதா? அவனோடு பேசு. ஒருவனோடு பேசும் பொழுது உனக்கு சபைக்கு வர பிரியம் இல்லாதபடி உன்னை சபையை விட்டு அவன் பிரிக்கிறானா, அவனை லூசிபரா பார். அவனை யாரா பாரு? லூசிபரா பார். உன்னை சபையிலிருந்து அங்கவா இங்கவான் இழுக்கிறானா, அவனை தயவு செய்து ஒரு பிசாசாவே பார். அவன் பிசாசு. நீ நல்ல சபையில் வந்துட்டு இருக்கிற, நல்ல ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற, வா அங்கே போகலாம், வா அங்கே போகலாம். உன்னுடைய இருதயத்தை என்ன செய்வான்? அந்த ஆவிக்குரிய வாஞ்சையை காண்பிக்கிற மாதிரி, இங்கே விட அங்கே நல்லா இருக்கும் ஆராதனை, இங்கே விட அங்கே நல்லா இருக்கும் ஜெபம், இங்கே விட அங்கே நல்லா இருக்கும்னு சொல்லி உன்னை அங்கே 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 கொண்டு போய் உன்னை ஒரு இடத்துல இருந்து பிடுங்கிடுவான். நீ ஒரு நாடோடி, நீ ஒரு நாடோடி. அதுக்கப்புறம் உன்னை பிசாசு அழிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன, நல்ல கொயரில் இருப்ப, இங்கே என்ன உனக்கு சான்ஸ் தர மாட்டாங்க, அங்கே வா. என்ன, இந்த ஊழியத்தில் அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் அந்த சோபனா நின்னதுனால இன்னைக்கு என்ன பெரிய மகிமை ஆண்டு அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன என்ன பெரிய மகிமை. she is considered to be one of the pastor. அந்த அளவுக்கு அந்த மகள் ஆண்டு அந்த ஊழியத்தில் உயர். என்ன தெரியுமா? அந்த அர்ப்பணம், அந்த அர்ப்பணம். மலேசியாவுக்கு ஓடுறாங்க, இந்தியாவுக்கு நான் எப்போ கூப்பிட்டாலும் வர்றாங்க. இல்லை, ஸோ அதுதான் அந்த பாஸ்டரோடு, அந்த சபையோடு, அந்த ஊழியத்தோடு, அந்த தரிசனத்தோடு நீ இயேசுவை போல யோவானின் மார்பிலே இருக்கிறியா, இல்லை அலையிறியா? ஜெஃப்ரி 15-16 வருஷம் இந்த ஊழியத்தில்
இன்னைக்கு எல்லாம் இந்த ஃபைனான்ஸ், பணம் கிண்ணம் எல்லாம் அவர் கையில் தானே கொடுத்து வச்சிருக்கேன். எவ்ரிதிங் ஹி ஹேண்டில்ஸ். கமிட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு, எவ்ரிதிங். இந்த சபைக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன விரும்புகிறாரோ, என்னுடைய என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம், அவ்வளோதான். மற்றபடி he can do. Solomon can do. ஏன்? அந்த இன்னர் சர்க்கிள், அந்த இன்னர் சர்க்கிள். அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன செய்வாங்க? சபைக்கு நல்லது தான் செய்வாங்க, சபைக்கு நல்லது தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க யோவானுடைய ஆவி உள்ளவர்கள், இயேசுவின் மார்பிலே இருக்கக்கூடிய ஆவி உள்ளவர்கள். ஆமென். சபையில் அந்த ஆவி இருக்கணும். நீ சபையில் வந்து 6 மாசத்துல, பாஸ்டர் எனக்கு சபையில் எனக்கு ஊழியம் இல்லையா, நான் வேறு சபை, தாராளமாக போ. எங்களுக்கு தேவை யோவானின் ஆவி உள்ளவர்கள். உன்னை நம்பி உன் கையில் ஒரு சபையை கொடுக்கிற அளவுக்கு நீ வளர்ச்சி அடையணும். ஆமென். அல்லேலூயா. சிலர் அப்படி இருக்கிறீங்க, பலர் அப்படி இருக்கிறீங்க. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் சர்ச். ஆனால் ஆங்காங்கே சில ஆவிகள் அலையும். தயவு செய்து யூதாசை போல நீ இருக்காதே. யாரை போல இரு? யோவானை போல இரு. அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்திருப்பது எவ்வளோ பெரிய ஆறுதல் யோவானுக்கு, ஆண்டவருக்கு. இப்போ என்னுடைய இயேசு கிறிஸ்துனுடைய மார்பிலே எப்படி யோவான் இருந்தாரோ, அதே போல தான் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் என் இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். எனக்கு ஆறுதல், அவங்கள பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஆறுதல். சபையை நேசிக்கிறவங்க, சபையை நேசிக்கிறவங்க, அவங்கள பார்க்கும்போதே ஒரு ஆறுதல். இந்த சபைக்கு அவங்க இந்த சபையை வித்துட மாட்டாங்க. இந்த சபையை வெள்ளி காசுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வித்துட மாட்டாங்க, வித்துட மாட்டாங்க. இந்த சபைக்காக உயிரை கொடுப்பாங்களே ஒழிய, இந்த சபையிலிருந்து ஒரு ஒரு ஆதாயத்துக்காக இந்த ஊழியத்துக்கு வரமாட்டாங்க. சிலர் ஆதாயத்துக்கு தான் என்னோடு கூட நிற்பாங்க. ஆனால் என் கூட நிற்கிறவங்க யாருமே அப்படி இல்லை. சில ஊழியத்தில் சில ஊழியக்காரனோட நிற்கிறவங்களே ஆதாயத்துக்கு தான் நிற்பாங்க. ஆனால் என்னோடு கூட நிற்கிறவர்கள் ஒரு நாள் ஆதாயத்துக்காக நிற்க மாட்டாங்க. தங்களுடையதை கொடுத்து, ஏன்னா அதான் ஆண்டுகிட்ட கேட்டேன், சுவாமி எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ரொம்ப திறமை இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு பராக்கிரமசாலிகளை தருவேன், உனக்காக உன்னோடு கூட இந்த ஊழியத்தில் நிற்கக்கூடிய உன்னதமான ஜனங்களை கொடுப்பேன்னார். எனக்கு அப்படிப்பட்ட ஆட்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவர் நாம மகிமைப்படும். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக எப்படி நிற்க போற? அவர் மார்பிலை சாய்ந்து கொள். ஆண்டவருடைய சரீரமாகிய இந்த கிங் ஆஃப் க்ளோரி சபையில சாய்ந்து கொள். உன்னாலே எனக்கு ஆறுதல், என்னாலே உனக்கு ஆறுதல். ஆமென். என்னுடைய பிரசங்கம் உனக்கு ஆறுதலை கொண்டு வரணும், விடுதலையை கொண்டு வரணும். என் அன்பு உனக்கு விடுதலையை கொண்டு வரணும். அதே போல நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு ஆறுதலை கொண்டு வரணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு ஆறுதலை தான் கொண்டு வரணும். இங்க இருக்கிற ஒருவரும் என்னுடைய இருதயத்தை உடைக்கக்கூடாது. ஆமென். எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம்னு. சரியா? தயவுசெய்து உனக்கு முன்னாடி யூதாசையும் அந்த யோவானையும் வைக்கிறேன். இன்னைக்கு நீ எந்த பாதையில் போயிட்டு இருக்கிற? யோவானை போல போயிட்டு இருக்கிறியா? ப்ளீஸ் கண்டினியூ, ப்ளீஸ் கண்டினியூ. ஒருவேளை யூதாச மாதிரி போயிட்டு இருக்கியா? டேஞ்சர் லைட் எரியுது. என்ன? டேஞ்சர் லைட். யூதாஸ்க்கு என்ன நடந்ததோ அது நமக்கு நடக்கக்கூடாது. மனம் திரும்புவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்கணும். ஆமென். டுடே யூ மஸ்ட் கம் அவுட் ஆஃப் எவ்ரி ஈவில் திங்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வார்த்தை வாசிப்போம். ரூத் 1வது அதிகாரம் 16 மற்றும் 17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடைய இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால்
கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றான் என்றால் ரூத்து 1வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தம் விட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஓர்பாள், ரூத் 2 பேரும் நகோமியினுடைய மாமி, நகோமியினுடைய மருமக்கள். நகோமி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவள், நல்ல ஒரு கணவன், நல்ல அழகான 2 வாலிப பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்தாங்க, வாலிபர்கள் இருந்தாங்க. ஓர்பாளையும் ரூத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தால் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சரித்திரம் ஏதோ சொல்லுகிறது, ஒரு யுத்தத்தில் அந்த 2 பேரும் இறந்துட்டாங்க. எல்லாரும் எப்படி டக்கு டக்குன்னு இறந்தாங்க, ஏதோ சாபம் இல்லை, ஒரு யுத்தம் நடந்தது, யுத்தத்தில் அவர்கள் இறந்துட்டாங்க. அப்பொழுது இந்த ஓர்பாலும் ரூத்தும் விதவையானார்கள். இப்போ மாமியார், புருஷன் இருக்கும் பொழுது, மாமனார் இருக்கும் பொழுது எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது, எதிர்காலம் நம்பிக்கையாக இருந்தது, நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலம் இருந்தது ரூத்துக்கும் ஓர்பாலுக்கும். ஆனால் திடீரென்று மரணம் வந்தது. அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியானது. ஒரு இருளடைந்த ஒரு காலம், ஒரு இருளடைந்த ஒரு காலம், ஒரு வனாந்தரம், ஒரு துக்க நாட்கள், ஒரு வேதனையான நாட்கள். வாழ்க்கை நிச்சயம் இல்லை, என்ன நடக்க போது நிச்சயம் இல்லை. அப்போ நகோமிக்கு மனசுல ஒரு எண்ணம், இந்த பிள்ளைகள் நம்ம கூட வருவாங்களா வரமாட்டாங்களா, அடுத்து இந்த பிள்ளைகள் வந்தால் இந்த பிள்ளைகளை நம்மால பாதுகாக்க முடியுமா, நமக்கே வாழ்க்கையில நமக்கே ஒன்றும் இல்லையே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி என்று வரும் பொழுது இந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, ஏம்மா நீங்கள் போயிடுங்க. 2ம் சொல்லுது, இல்லை நாங்கள் போக மாட்டோம், உங்கள் கூட தான் இருப்போம். அப்போது நகோமி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் உங்கள் சொந்த வீட்டுக்கு போயிடுங்க, நீங்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. நான் வயசாகிடுச்சது, நான் இன்னும் எவ்வளோ காலம் வயசாக நான் இருப்பேனோ தெரியாது, நான் போகிறேன். அப்போது ஓர்பால் சொல்கிறா, இது நல்ல முடிவு தான். மாமியாரை பார்த்து, அம்மா நல்ல முடிவு தான் சொல்லி அவள் அந்த நகோமியை விட்டு போயிட்டா. ஏன் நகோமியை விட்டு போனா? இனி நகோமி பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்க, என்ன நகோமி என்ன பிரயோஜனம் இல்லை, யூஸ்லெஸ். இனி நகோமி எனக்கு தேவையில்லை, நகோமியினால இனி எனக்கு எதுவும் ஆக போறதில்லை. சும்மா பாசத்துக்காக வந்தேன், அம்மா நீங்க கேட்பீங்களா அந்த கேள்வின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு ஜெபம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். சரியான நேரத்தில் என்ன கேட்டீங்க? போயிடுன்னு சொல்லிங்க. விட்டா போதுன்னு சொல்லி திரும்பி கூட பார்க்காம ஓடிட்டா ஓர்பால். நல்ல ஞானமுள்ள பிள்ளை, நல்ல ஞானம், உலக ஞானம். சொல்லுங்க எல்லாரும், உலக ஞானம், வாழ தெரிந்தவள். யார் அவள்? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்களேன். வாழ தெரிஞ்சவள், புத்திசாலி. யார் அது? புத்திசாலி. வீட்டுக்கு வந்தோன்னா அங்கே வீட்டில் ஓர்பால் வீட்டில் கேட்டாங்க, என்னாச்சு? ஆமாம், அந்த கிளவி கூப்பிட்டே போனாலா, இடையில என்னமோ ஆச்சு சொன்னா, நீனு திரும்பி போகிறதுனா போனா விட்டேன் பாரு ஓட்டம், அம்மான்னு வந்து சேர்ந்தா. உடனே வீட்டில் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு செட்டில் பண்ணிட்டாங்க. அவள் என்ன பண்ணாலோ தெரியல, அவளுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. ஆனால் ரூத் இருக்கிறா பாருங்க, அவள் பைத்தியக்காரி. அவளுக்கு உலக ஞானம் இல்லை, ரொம்ப விவேகம் இல்லை, ரொம்ப புத்தி இல்லை, அன்பு இருந்துச்சு. ஆமென். என்ன இருந்துச்சு? அன்பு இருந்துச்சு, நன்றி இருந்தது. என்ன இருந்தது? நன்றி உணர்வு இருந்தது, ஒரு அன்பு, ஒரு இரக்க சுபாவம் இருந்தது. இரக்க சுபாவம். நம்மளை நல்லா தானே வச்சிருந்தாங்க, நகோமி நல்லா தானே வச்சிருந்தாங்க. நல்ல அழகான ஒரு மாப்பிள்ளைய கொடுத்தாலே, ஏதோ ஏதோ என்ன என்ன ஆச்சோ தெரியல, அவ புருஷனும் செத்தான், என் புருஷனும் செத்தான். இந்த தாயார நான் விட்டுட்டு போகிறது நியாயமா நியாயம் இல்லையா? யோசித்தா. நிறைய காரியம் நியாயம் சொல்லுச்சு. அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அந்த அம்மா கிட்ட போகாத, இங்கே இருந்தா நீ பார்த்துக்கலாம். நீ என்ன செய், ஏம்மா என் கூடவே என்ன செய், மோவாப்பில் இரு, நானும் உனக்கு சாப்பாடு தரேன், நீ வேற எங்கேயும் போகாத, நான் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு நீ என் கூடவே இரு,
நான் உன்னை காப்பாத்துறேன். இல்ல, சொல்லல அவ. அந்த தாயார் என்ன விரும்பினாங்களோ அதையே அவ விரும்புறா. She is totally a different person. உன் தேவன் என் தேவன், நீ எங்க போறி அங்க நான் போவேன், நீ எங்க சாவுறி அங்க நான் சாவேன். யார் இந்த ரூத்து? ஹலோ, இந்த ரூத் யாரு? இப்படி ஒரு மனுஷி இருப்பாள் அந்த உலகத்துல. வாசிங்களே 16வது அதிகாரம். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். யார் இந்த ரூத்? சகோதரிகள் ஸ்திரீகள் இல்லையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாளுன்னு சொல்றாங்களே, அந்த மரியாளுக்கு நிகரானவளா? தெரியல. யார் இந்த ரூத்? ஓர்பால் உலகஞ்சானம். எங்க ஆசீர்வாதம் இருக்கோ அங்க போயிடலாம். ஒரு காலம் வரைக்கும் எனக்கு நீங்க நன்மை செய்தீங்க, மறக்கல. இப்போ உங்களால நன்மை செய்ய முடியல, போயிடலாம். எத்தனை பேர் நம்ம ஓர்பாலா இருந்திருக்கிறோம்? நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த, தன்னுடைய வாழ்க்கையே கொடுத்த அப்பா அம்மாவை ஒரு நேரம் வரும் பொழுது, அம்மா நீ பார்த்துக்கோ, என் பிரச்சனை நீ இல்லை. எத்தனை புருஷமார், எத்தனை சன்ஸ் உன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீ ஓர்பால மாதிரி இருந்திருக்கிற. எத்தனை மகள், ஏமா உங்க அம்மா ஒரு யாரும் இல்லை, ஒரு விதவை. நீ சம்பாதிக்கிற, உன் புருஷன் சொல்றான் அம்மாவுக்கு காசு கொடுக்க கூடாது. உனக்கு பேச தெரியாது. என்னை பெத்து வளர்த்த அம்மா ஒரு $100 அனுப்புவேன் ஐயா, ஒரு $100 ஒரு $200 அனுப்புவேன். நான் வேணா சாரியே வாங்கல, அனுப்புவேன். உன்னை பெத்து வளர்த்தாங்களா? அந்த அம்மாவுக்கு வேற யாரும் இல்லை, ஒரே ஒரு மகள் தானே. தெரியல. எத்தனை ஓர்பால்கள் இங்க இருக்கிறாங்களோ எனக்கு தெரியல. உன்னை கண்ணீரோடு வளர்த்த அந்த தகப்ப உன்னை இன்ஜினியரா மாத்திட்டான் ஐயா. அவன் கூட உட்காந்து சாப்பிட வைக்கப்படுற டைரக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. அவர் வியாதிப்பட்டு அவர் ஒரு மாதிரி இருக்காரு. அவரை நீ போய் உட்கார கூட மாற்றிக்கே. அந்த மனுஷன் பக்கத்துல உட்காந்து அப்பான்னு தொட மாட்டிருக்கே, தூரத்துல இருந்து ஹாய் டாட் போயிடுறியே. நீ ஓர்பாலா, நீ ரூத்தா? ஆமென். ஓர்பாலா ரூத்தா எனக்கு தெரியல. இங்க எத்தனை ஓர்பால் இருக்காங்க, எத்தனை ரூத் இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. நம்ம சும்மா சொல்லிடுறோம் ரூத்தை போல என்னை மாற்றும். ஆனா உன் உள்ளத்தின் ஆழத்துல பாரு, நீ ஓர்பாலா இருக்கதான் இருக்கிற. அம்மாவை கவனிக்கல. இந்த சர்ச் உனக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கும். உனக்கு இந்த சர்ச் ஆசீர்வாதமா இருந்த பொழுது, இந்த பாஸ்டர் உனக்கு சில நல்லதெல்லாம் செய்யும் பொழுது பாஸ்டர் 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 அலைஞ்ச, ஏதோ சில காரணம் உனக்கு அந்த ஞானம், நீ வளரல, நீ உண்மையில வளரல, நீ தாழ்மையில வளரல, நீ உன்னுடைய ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணல, நீ உன்னுடைய சவகாசத்தை மாற்றல, உன்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப லோவா இருக்கு, உன்னை அதுக்கு மேல உயர்த்த முடியல. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. முன்னாடி இருந்த ஐக்கியம், முன்னாடி இருந்த அன்பு, முன்னாடி இருந்த அந்த கமிட்மெண்ட், முன்னாடி இருந்த அந்த தாழ்மை, முன்னாடி இருந்த அந்த வெள்ளை குணம் உனக்கு இல்லை. ஆகவே உன்னை நான் உயர்த்த முடியல. அதுக்காக நீ என்னை விட்டுட்டு போலாமா? அதுக்காக நீ விட்டுட்டு போலாமா? நீ பர்சனலா வந்து என்ன கேட்டீங்கன்னா உனக்கு சொல்லுவேன், லிஸ்ட் சொல்லுவேன். இதுதான் உன் காரணம், இதுதான் உன் காரணம். மனம் திறந்து நீ வந்தீன்னா சொல்லுவேன், உன்னை ஏன் நான் பயன்படுத்தல, இதுதான் காரணம்.
பிரைஸ் தி லார்ட். உன்னை கூப்பிட்ட நீ வரல, உன் ஆபீஸ்ல இருந்து அழைச்ச நீ சரியா பதில் சொல்லல, நீ அசட்டை பண்ண, நீ கீழ்ப்படியல, உனக்கு சில காரியங்கள் இப்படி செய்யன்னு சொல்லி உன்னோடு கூட நான் பேசுறேன், நீ கீழ்ப்படியல, உன்னுடைய உறவுகள் சரியில்லை, நீ யூதாஸ் காரியத்தை மாதிரி யார் கூடவோ சேர்ந்துட்டு இங்கேயும் கனெக்ஷன் அங்கேயும் கனெக்ஷன் கேட்கிற, உனக்கிட்ட உண்மை இல்லை, உன்னை நான் எப்படி நான் பயன்படுத்துவது? நான் சொல்றது விளங்குதா நான் சொல்றது? ஸோ அதனால ஒருபலா மாறி போகலாமா, இல்லை ரூத்தா மாறலாமா? ரூத் யாருங்க இந்த இடத்துல ரூத்தா இருக்கிறா? உங்க சொந்த குடும்பத்திலே பார்த்துக்கங்க. ரூத்தா இருக்க ஆசைப்படு. லாபமோ நஷ்டமோ எடுத்த கமிட்மெண்ட்ல ரூத்தாரு. ஆமென், அல்லேலூயா. ரூத் ரொம்ப அற்புதமான குணம் அந்த ரூத்துக்குள்ள. அந்த வயதான தாய், சுருங்கி போன முகம், என்ன கூன் விழுந்த முதுகு, தள்ளாடுற கால், மங்கன கண், இருண்டு போன வாழ்க்கை, அழகு நிறைந்த ஒரு பிள்ளை, ஞானம் நிறைந்த ஒரு பிள்ளை. அந்த தாயோடு கூட தான் அறியாத ஒரு ஊருக்கு போறா, பெத்லகேமுக்கு. எங்கேயோ லட்சங்கள்ல முடிய வேண்டிய ஒரு வாழ்க்கையில ஒரு லீலி புஷ்பத்தை போல அந்த ரூத் உதிக்கிறாள். பரலோகம் அந்த மகளை தேடி அந்த மகளுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் வேதத்தில் எவ்வளவு முக்கியமோ ரூத் அந்த அளவுக்கு முக்கியம். ஆமென், அந்த அளவுக்கு முக்கியம். அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்து ஆபிரகாம் ஆண்டவரை கேட்டு தன் சொந்த தேசத்தை விட்டு தான் காணாத ஒரு தேசத்திற்கு போனான். இந்த ரூத் தன் சொந்த ஜனங்களை விட்டு தான் அறியாத ஒரு தேசத்திற்கு ஒரு ஏழை தாய்க்காக கடந்து போனாள். ஏழை தாய்க்காக கடந்து போனாள். என்ன ஒரு மோவாபிய ஸ்திரீ. அந்த அளவுக்கு அவளுடைய நற்குணம். வேதம் சொல்லுகிறது, மோவாபியர்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போக முடியாது, சில தலைமுறைகள் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் அந்த மோவாபிய ஸ்திரீ குடும்பத்தில் தாவீது என்கிற உன்னத மகனை தேவன் பிறக்க வைத்தார். நீ ரூத்தா இருந்தா உன் குடும்பத்தில் தாவீது இருப்பான். நீ ரூத்தா இருந்தா உன்னோடு கூட இணைகிறவர்கள் போவாசா இருப்பாங்க. ஆமேன், ஆமேன். நாம யோசிக்கணும், நான் ரூத்தா இருக்கிறேன்னா, நான் ஓர்பாலா இருக்கிறேன்னா, நீ சமயவாதியா, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கிற, உன் ஞானம், உன்னுடைய விவேகம், இந்த ஞானம் விவேகம் எல்லாம் தேவனுடைய பார்வையில பைத்தியமா எண்ணப்படுகிறதா? என்ன பைத்தியம்? ஆண்டவருடைய பார்வையில இரக்கமும் உண்மையும் தாழ்மையும் அதுதான் விலையேற பெற்றது. இன்னைக்கு நம்ம யார் மாதிரி நிற்கிறோம்? இன்னைக்கு நீங்க மனசுல நான் ஓர்பால மாதிரி இல்லை, நான் ஒரு சமயவாதி இல்லை, நான் ஆண்டவருக்காக ஒரு ரூத்த மாதிரி இருக்கிறேன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த பிரசங்கெல்லாம் கொஞ்சம் இருதயத்தை ரொம்ப உடைக்கும், சரியா உடைக்கும். ஆனால் நம்மளை ரூத்தா மாற்றணும். ஆமேன். யூதாசா நீ போயிடக்கூடாது இல்லை, யூதாசனுடைய வழி நமக்கு வேண்டாம்ல. ஆவியானவர் எல்லாவற்றையும் ரொம்ப அழகா இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். நீ ரூத்தா இருக்கியாமா பிரதர்? அந்த ரூத்தினுடைய ஆவி உனக்குள்ள இருக்கா? ஒரு உண்மை உள்ள மனுஷனாய் நில். ஓர்பால மாதிரி ஓடாத. எடுத்த காரியம் லாபமோ நஷ்டமோ, அந்த உண்மை, அந்த அர்ப்பணம், அது இருந்தா பெரிய காரியம் செய்திடலாம். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். யார் போல் நீ இருக்கிறாய்? சிந்தித்துப்பார். யூதாசை போல ஆண்டவருக்கு பிரியமில்லாத நண்பனோடு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆட்களோடு உனக்கு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை தயவு செய்து விட்டு வெளியே வா. இல்லாட்டா அவனை இழுத்துடுவாங்க. ஐயா, இயேசுவின் மார்பிலே இருக்க ஆண்டு நமக்கு உதவி செய்யட்டும்.
இயேசுவின் மார்பிலே இருக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கொஞ்ச நேரம் ஜெபிங்க. உன் ஞானத்தை பைத்தியமாய் மாற்றிடுவான் பிசாசு. சுவாமி, உண்மையா இருக்க, உத்தமமா இருக்க, இந்த ஆலயத்துல உண்மையா இருக்க, இந்த ஆலயத்துல என்னை அர்ப்பணித்திருக்க உண்மையா இரு. தயவு செய்து சொல்றேன், கண்ட இடத்துக்கு ஓடாத ஐயா. பிசாசோனை அழிச்சிடுவான். உன் ஆத்மாவை நஷ்டமாக்கிடாது. ஒரு நல்ல இடத்துல அலங்காரமாய் வளர்ந்து கொண்டு வர்றீங்க, ஆசீர்வாதமா இருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடு. சுவாமி, நான் யோவானை போல இருக்க விரும்புகிறேன். ரூத்தை போல நான் உண்மை உள்ளவளாக இருக்க விரும்புகிறேன். சிந்தி, இந்த வாரம் முழுவதும் சிந்தி, நல்ல அர்ப்பணத்தோடு கூட அடுத்த வாரம் வா. பரலோக பிதாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். யோவானை போல மார்பிலே இருப்பது, ரூத்தை போல கஷ்ட காலத்திலும் உண்மையாய் இருப்பது, ஆண்டவரே வனாந்தர வாழ்க்கையிலும் பற்றாக்குறையிலும் தன்னுடைய அந்த கேரக்டரை, அந்த இன்டெகிரிட்டியை பாதுகாத்து கொண்டாலே, அந்த ரூத்தை போல இந்த சபையில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உத்தமமும் உண்மையுமாய் இருக்க உதவி செய்யும். ரூத்தை ஆசீர்வதித்தவர், யோவானை ஆசீர்வதித்தவர், எங்களையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதை ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க இந்த செய்தியை எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட செய்தி இன்றைக்கி தமிழ் உலகத்தில் இல்லை. தமிழ் உலகத்தில் இப்படிப்பட்ட செய்திகள் இல்லை. இந்த செய்தியை எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ, எந்தெந்த வெப்சைட்லேயோ உங்களால் போட முடியுமோ, தயவுசெய்து இந்த செய்தியை போடுங்க. இன்றைக்கி தமிழ் சபைகள் சத்திய செய்திகள் இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. சரியான செய்திகள் இல்லை. ஆண்டவர், இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருங்க. யார் யாருக்கெல்லாம் உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கும் யோவானை போல இருதயத்தை, எஸ்தரை போல இருதயத்தை, ரூத்தை போல இருதயத்தை தந்து ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுடைய மனதை தொட்ட உங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒரு மாதிரி இது உணர்த்தி இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் உணர்த்தப்பட்டீங்க? எல்லாரும் உணர்த்தப்பட்டு இருப்பீங்க. நமக்கு எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ நீங்கள் அந்த போகும்பொழுது அப்படியே திங்க் பண்ணிகிட்டே போகாமல் இருக்க ஒரு சின்ன ஒரு பாட்டு பாட போகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். மாறிடுமா மாறாதா? நல்ல கரங்களை நல்லா தட்டி பாடி ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்தி சந்தோஷமாய் புறப்பட்டு போங்க. வெளியில் நல்ல நல்ல கடைகளாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நல்லா சாப்பிட்டுட்டு பிரியாணியோ என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு சர்ச்சை வாழ்த்திட்டு போங்க. ஆமென். தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.